ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அது எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா, மார்க்கரை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். மார்க்கர்லேயே வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர், அதுக்கடுத்து பெர்மனன்ட் மார்க்கர்னா இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வந்து இதை வச்சு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். இதை வச்சு சில எதுனா பண்ணலாம். அது போக வந்து இந்த பெர்மனன்ட் மார்க்கர்னால் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுனாலும் எழுதலாம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாலும் வந்து அழியாது. ஸோ அதனாலேயே பிளாஸ்டிக் எதுலனா எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயுமே வந்து நிறையாது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் சைலின் ஃப்ரீனா வந்து போட்டிருப்பாங்க. இப்போ உள்ள மார்க்கர்லனா அதுனா வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் அந்த இதுதான், அந்த இன்கை வந்து இது தயாரிக்கிறதுக்குரியது தான். அதுனா வந்து நம்ம உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். அது 3 வயசு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுபோக வந்து இதில் வந்து வெரைட்டியான ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பழையது வந்து இது மார்க்கர் இது. இதில் வந்து ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே திறந்தோடனே கம்பீர்னு வந்து அடிக்கும். இதுவும் இந்த ஸ்மெல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோக இப்போ உள்ள மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு பூ ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபோர்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்கஹால் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒயிட் போர்ட் மார்க்கர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம தீயை வந்து பொருத்த போகிறோம். இதில் வந்து தீயை வந்து பொருத்த போகிறோம். பெர்மனன்ட் மார்க்கரில் எது வந்து தீ எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரணகொடூரமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து தீயை வந்து பொருத்தலாம். இதுவுமே எரிய தான் செய்யுது பார்த்தீங்களா? டப்ப 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 டப்பன்னு அடிக்குதுங்க. இதுவுமே பயங்கரமாக எரியுது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்கடுத்து பெர்மனன்ட் மார்க்கர் இதில் வந்து நம்ம வந்து தீ வந்து பொருத்த போகிறோம். இது எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் எரியுது பாருங்க. டப்ப டப்ப டப்பன்னு அடித்து வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அணைஞ்சிருச்சு. எப்படி எரியுதுன்னு பாருங்க. இதுலேயுமே பயங்கரமாக வந்து தீ சுடுது. இதுலேயுமே பயங்கரமாக தீ எரிய தான் செய்யுது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சைலின் வந்து ஒன்று சொல்கிறாங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நான் வந்து எழுதிக்கிறேன். என்ன தீ பிடிச்ச நீ எழுத மாட்டேங்குது பாருங்கள். தீ வந்து மேலே வந்து பிடிச்சனுமே வந்து நம்மளுக்கு வந்து எரிய மாட்டேங்குது, எழுத மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆகும் போலுக்கு. அதுக்கடுத்து தான் எழுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த தீ இது பட்டனே எழுதலை. சரி, ஓகே. அதுக்காக தான் இன்னொரு மார்க்கர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து எழுதுகிறேன். இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து எழுதியிருக்கும்ல, ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க தான். இது வந்து நம்ம இந்த மார்க்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்ட் மார்க்கர். இது தான் எழுதாது. ஸோ இதில் வந்து ரெட் கலர்லேயே 2 கோடு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கே தெரியும். இதில் வந்து நம்ம நார்மலாக தொட்டாலே அழிஞ்சிரும். இப்போ ஒயிட் போர்டுனால இப்போ வந்து அழிஞ்சிருச்சா. ஸோ இதை வந்து எவ்வளோ தான் அழிச்சாலும் வந்து அழியாது. ஸோ இதையும் நம்ம சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து அழிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதும் போல வந்து ஒரு ஆல்கஹால் வந்து இருக்கும். அந்த ஆல்கஹால் வந்து காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இதாகிடும். ஸோ அந்த இதுக்கு அடுத்து தான் இது வந்து பெர்மனண்ட்டாக வந்து ஒட்டிக்கிறது. ஸோ லைட்டாக ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணாலே இது வந்து அழிஞ்சிரும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அல்லாட்டினா வந்து சானிடைசர் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் சரி, இதை வந்து ஈஸியாக வந்து அழிச்சிடலாம். எது மேலே வந்து பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு இப்படி வச்சனுமே பாருங்கள் அப்படியே வந்து உருகிரும். அப்படி உருகினுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அழிச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க ட்ரிக்கு. ஸோ நார்மலாகவே இதை வந்து அழிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் எதுலையாவது வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆல்கஹாலை வந்து அப்ளை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அழிஞ்சு போயிடும். சானிடைசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். ஒயிட் போர்டில் வந்து சில பேர் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ இதில் உள்ளதை வந்து எடுத்து எப்படி வந்து எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த இதில் உள்ளதை வந்து நான் தனியாக வந்து எடுக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம நார்மல் திறக்கிறதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் திறந்தோம் அப்படின்னா இது வந்து அப்படியே அழகாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே. இதில் வந்து பொருத்தி வைக்கலாம். இப்போ எப்படி எரியுதுன்னு பார்க்குறதுக்காக பயங்கரமாக எரியுதுங்க. ஆனால் கண்ணுக்கு தான் தெரியல. ஆனால் வந்து இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆல்கஹால்னால லைட்டாக மைனூட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய ஆல்கஹால் இருக்கனால வந்து நல்லா வந்து கப்பன்னு எரியுது. சரி, ஓகே. இதை வந்து வச்சிடலான்னு இருக்க. அதுக்கடுத்து நம்ம ஒயிட் போர்ட் மார்க்கர் இருக்குல்ல, அதில் உள்ளதை வந்து எரித்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தானே எடுத்தோம். ஸோ ஒயிட் போர்ட் மார்க்கரையுமே திறக்கிறது கொஞ்சம் இது தான். ஸோ அதையும் நான் வந்து திறந்துக்கிறேன். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் போர்ட் மார்க்கரில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இதில் தான் இன்கை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இதில். சரி, ஓகே. இதில் வந்து பொருத்தி வைக்கலாம். இது எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க.
இது பாருங்கள், இது அதோட பயங்கரமாக எரியுதுங்க. கப்பன்னு எரியுது. ஸோ இதில் வந்து வெரைட்டிஸான ஆல்கஹால் இருக்கனால தான் வந்து பயங்கரமாக வந்து எரியுது. சரி ஓகே, இதுவும் பயங்கரமாக எரியுது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் இருக்குல்ல, அதை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் வந்து போட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு மேலே வந்து தீ பொருத்த போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இப்படி வந்து தட்டினா வராது. ஸோ இதை லைட்டாக வந்து வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு தட்டணும் அப்படின்னா கப்பன்னு வந்துடும். பயங்கரமாக விட்டுது. சரி ஓகே, இதை வந்து நல்லா வந்து குலுக்கிக்கலாம். பாருங்கள், அந்த இதோட மைய வந்து நல்லா தெறிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தெறிக்க விட்டு எல்லா இடமும் இது பண்ணணும். பயங்கரமாக அந்த இதோட இது ஸ்ப்ரெட் ஆகுது. பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொருத்த போகிறோம். ஸோ ரெடியாக வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பொருத்தலாம். பார்த்தீங்களா, எப்படி ராக்கெட் மாதிரி ஒன்று வந்து வந்துச்சு பார்த்தீங்களா? புஷ்ஷுன்னு வந்து உள்ளக்க வந்து போயிருக்கும். இது வந்து நைட் நேரம் வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக வந்து அந்த ஆல்கைகளை வந்து ஊற்றினாலே தான் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல்னால ரொம்ப இதாகாமல் இருக்குது. ஆல்ரெடினா வந்து புஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பொருத்திக்கலாம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் கேனை நல்லா வந்து குலுக்கி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பொருத்தி வைக்கலாம். பாருங்கள், எரியுது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எரிஞ்சு மெதுவாக வந்து எரியுது பாருங்கள். எரிஞ்சிக்கிட்டேவும் இருக்குது. அது அப்படியேவும் உள்ளக்க வந்து மெதுவாக வந்து போகுதுங்க. பாருங்கள், அப்படியே மெதுவாக வந்து போகுது. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா ப்ளூ கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொருக்கு அகைன் வந்து வைக்கிறேன். இப்போ வந்து சட்டுன்னு உள்ளக்க வந்து போகுது ஒரு மாதிரி. இப்போ வந்து அப்படியே லைட்டாக கவுத்திக்கலாம். கவுத்தினாலும் அங்கே மேலேயே தான் எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அகைன் வந்து இன்னொருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பொருத்திக்கலாம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து நைட்டு வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கீழே வந்து போதுங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து செய்யும் போல வந்து நல்லா வந்து வந்துடுது. 2வது தடவை நம்ம செய்யும் போல வந்து அதில் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதாகிடுது. ஸோ அதனால் வந்து மேலே மட்டும் வந்து எரியுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து மேலே தான் ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ அதனால் அங்கே மட்டும் எரியுது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை இது பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த மாதிரி வந்து பண்ணால் தான் அந்த ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து போகுது. இல்லைன்னா வந்து போக மாட்டேங்குது. நான் என்னடா மேலே மட்டும் எரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கடுத்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதில் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது போக வந்து மேலே எரிஞ்சனால வந்து வாட்டர் கேனை வந்து பாருங்கள். இது வந்து குவாலிட்டியான வாட்டர் கேன். ஸோ மேலே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதாகிடுச்சு. இது சப்போஸ் வந்து இந்த மினரல் வாட்டர் கேன் இந்த மாதிரினா வாட்டர் கேனே பார்த்திங்கன்னா சர்ன்னு சுருங்கிடும் அந்த மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைங்க வந்து வாயில் இந்த மாதிரினா எதுவும் வச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி காமிச்சேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.